எல்லாரும் சோழ நாட்டின் மணிமொழியை விஸ்தரிப்பதற்காக அனுராதபுரத்தின் மீது படையெடுத்து அதனை தன் வசமாக்கினான். அந்த வீர போராட்டத்திலே மாந்தை துறைமுகத்திலே இறங்கிய வீர தமிழர்கள் கடலோடு காவியமான கதைகளை காத்து செல்லும். அவர்களின் தியாகம் எமது வரலாற்றிலே முன்னெடுப்புகளால் குறிக்கப்பட வேண்டிய ஒளி. அரசே, எல்லா மன்னரிடமிருந்து ஓலை ராஜகுரு சோமநாதன் தங்களை பூநகரி பிரதேசத்தில் உள்ள மண்ணுத்தரையில் சந்திக்கும்படி கூறியுள்ளார். கிரேக்கர் சிங்களம், உரோமர் சிங்களம், வடக்கர் பேர்சியர் மாந்தை முதலை கடற்கரையில் வந்து அட்டகாசம் செய்கிறார்களா, அல்லது தெற்கில் எழுந்த உருகுணை நாட்டிய அரசன் கவந்தீசன் மகன் சுட்டகைமன் போன்றோர் அரசனுக்கு பிரச்சனை கொடுக்கிறார்களா? போர்மேவு கப்பல் பல பொங்கு கடல் கொள்ளுமே பொய்கை சூழ் மதுரமலை ஆளுகின்ற போற்றல் மிகு பாலமதன் அரசன் தெரியவே பொதுவாக எழுதிக் கொள்வார். உருகுணையாம் அரசதுமாம் பெற்றதுண்டு உளவாளி பலருமே உருமாறி வருகிறார். உன்னுடைய தயவு வேண்டும். கார்கால மேகம் என காளையர்கள் சேர்ந்து களங்காண ஆயத்தம் செய்தது. கவந்தீசன் மகனாரின் கர்வத்தை அடக்கவே காலத்தை ஆக்கவே இப்படிக்கு வேண்டது எல்லாம் உருகுணையில் தோன்றிய காக்கை வன்னியனின் மகன் கர்வத்தை உலகிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இல்லை என்றால் சிங்கள அரசு தலைதூக்கும். எப்படி இருந்தாலும் நாம் அனுராதபுரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ஆமா, கவந்தீசன் மகன் சுட்ட கைமனுக்கு தமிழர்கள் சிலரும் உதவி செய்கிறார்களாம் என்று அறிஞர் நாகதேவன் துறைக்கு சென்று மேற்கு பக்கமாக உள்ள மண்ணிக்கரையில் ராஜகுரு சோமநாதரை சந்திக்க வேண்டும். ஆமா, பாலி நகரில் உள்ள சிவன் கோவில் விழாவிற்கு மன்னர் எல்லாரும் அங்கேயே அவரை சந்திக்கலாம். வரும் பௌர்ணமி தினத்தன்று அவரை சந்திப்பதற்கான ஏற்பாடு. ஆஹா,